பாகிஸ்தானுக்கான நியூஸ் பேப்பர் தான் பார்க்க போறோம். புட்டின் அக்செப்ட்ஸ் மோடிஸ் ரிக்வெஸ்ட் டு ரிலீஸ் இந்தியன் மிலிட்டரி ரெக்ரூட்ஸ். ஸோ நம்மளோட ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்துட்டு இருக்கிற சண்டையில நிறைய சோல்ஜர்ஸ் வந்து தேவைப்படுறாங்கங்க. அதுக்காண்டி ரெக்ரூட்மெண்ட் ஆல் ஓவர் த குளோப் நடத்திட்டு இருக்கு ரஷ்யா. அதுல நிறைய பேரு நம்ம இந்தியன்ஸும் போய் தெரியாம அந்த ரெக்ரூட்மெண்ட்ல சிக்கி அதுல வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. சோ அவங்களெல்லாம் திரும்பி இந்தியாக்கே கொடுத்துருங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடிஜி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால புட்டினும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அது போக இப்ப இவங்க 2 பேரோட பைலாட்ரல் மீட்டிங் வந்து மாஸ்கோல நடந்துட்டு இருக்கு. ரஷ்யாவோட கேபிட்டலான மாஸ்கோல நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து ட்ரேடு சம்பந்தமா என்ன ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2030க்குள்ள $100 பில்லியன் நம்ம வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உத்தரகாண்டோட சீஃப் மினிஸ்டர் பேர் வந்து புஷ்கர் சிங். அடுத்தது ஹே லேடன் ட்ரக் கட்டட் இன் ஃபயர் அப்படின்னா வைக்கோல் ஏத்திட்டு போன லாரி. கட்டட் இன் ஃபயர்னா ஃபயருக்கு இரையாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கட்டடோட இன்னொரு மீனிங் வந்து டிசப்பாயிண்டட்னு அர்த்தம். வயலன்ஸ் அகேன்ஸ்ட் முஸ்லிம்ஸ் ஃபிளேடுனா அதாவது முஸ்லிம் மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு எதிராக ஏதாவது வன்முறைகள் நடந்தா அவங்க தோல் உரிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிளேடு ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஃபிளேடு அதாவது தோல் கிழிகிற அளவுக்கு சவுக்குல அடிக்கிறதுங்க. இந்த காலம் வந்து முடிஞ்ச அளவுக்கு படிங்க. எ பட்ஜெட் தட் டிரைவ்ஸ் growth வித் ஸ்டெபிலிட்டி. ஸோ என்ன மாதிரியான பட்ஜெட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த லோக்சபா வந்ததுக்கு அப்புறம் பட்ஜெட்டை ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. A new trend. India needs more than troops to combat militants in Jammu. ஸோ அதாவது சோல்ஜர்ஸை தாண்டி அந்த சரிங்க இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இந்தியா நீட்ஸ் மோர் தேன் ட்ரூப்ஸ்னா சோல்ஜர்ஸ் மட்டும் பத்தாது, அதை தாண்டி ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி வேணும். டு கம்பாட் அப்படின்னா சமாளிக்கிறதுன்னு அர்த்தங்க. டு கம்பாட் மிலிட்டன்ஸ்னா டெரரிஸ்ட். ஸோ ஜம்முல இருக்கிற தீவிரவாதிகளை சமாளிக்கிறதுக்கு மிலிட்ரி ஃபோர்ஸ் மட்டும் பத்தாது, சோல்ஜர்ஸ் மட்டும் பத்தாது, நிறைய பிளானிங்கும் வேணும், ஸ்ட்ராட்டஜியும் வேணும்னு சொல்றாங்க. The innate limitation in executing ISET அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ISET அப்படின்னா இனிஷியேட்டிவ் ஆன் கிரிட்டிக்கலி எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், அதுதான் ஐசெட். ஸோ இன்னேட் லிமிடேஷன் அப்படின்னா என்னதுன்னா இன்பார்ன் இல்ல நேச்சுரல்னு அர்த்தங்க. ஸோ சௌமியா சுவாமிநாதன் அவங்க வந்து நம்மளுக்கு தெரியும் ஹூக் அம்பாசிடரா இருந்தாங்க. அவங்க வந்து நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராமோட பிரின்சிபல் அட்வைசரா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள. ஓகேவாங்க. இவங்க ஆல்ரெடி இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு டைரக்டர் ஜெனரலா இருந்தவங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சீஃப் சயின்டிஸ்டா இருந்தாங்க. டாக்டர் MS சுவாமிநாதன் அவங்களோட பொண்ணு, கிரீன் ரெவல்யூஷனுக்கு காரணமா இருந்த MS சுவாமிநாதன் சாரோட பொண்ணு அவங்க. ஸோ அடுத்து ரஷ்யா ஆஃபர்ஸ் காம்பன்சேஷன் சிட்டிசன்ஷிப் டு கின் ஆஃப் இந்தியன்ஸ் கில்ட் இன் வார் அப்படின்னா என்னதுன்னா ரஷ்யா உக்ரைன் வார்ல ரஷ்யா சார்பா இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் போர் புரிஞ்சாங்க, அதுல இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி இறந்தவங்களுக்கு ரஷ்யா வந்து காம்பன்சேஷன் வழங்குது, அதாவது இழப்பீடு வழங்குறதா சொல்லியிருக்காங்க. நியூ டெல்லி அண்ட் மாஸ்கோ கால் ஃபார் ஜீரோ டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் டெரரிசம் அப்படின்னா என்ன அர்த்தங்க? டெரரிசத்தை 2 பேருமே ஆதரிக்கல, எதிர்க்கிறாங்க. அதை கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாது. யாருக்கு? இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும். ஸோ இங்க பாருங்க, அபெக்ஸ் கூக்கி ட்ரைப்ஸ் பாடி கால்ஸ் ஃபார் 12 hour ஷட் டவுன் இன் மணிப்பூர் அப்படின்னா கூக்கி ட்ரைப்ஸோட ஹையஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பாடி இருக்கும்லங்க, அதுலயே பெருந்தலைவர்கள் அவங்க வந்து கால்ஸ் ஃபார்னா இன்வைட்ஸ்ன்னு அர்த்தங்க. 12 மணி நேரம் ஷட் டவுனுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, இந்தியன் பினான்சியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ். அதாவது நம்ம இந்தியா வந்து பினான்சியல் இன்க்ளூஷன்னா மக்களை வந்து பேங்கிங் குள்ள கொண்டு வர்றது மெஷர் பண்றாங்க. மெஷர் பண்ற ஒரு குறியீடு, லைக் நம்ம லென்த்தை மெஷர் பண்ணணும்னா மீட்டர் சென்டிமீட்டர்னு சொல்ற மாதிரி இந்த பினான்சியல் இன்க்ளூஷனை மெஷர் பண்ற குறியீடு பேரு இண்டெக்ஸ். அதை வந்து 0 to 100க்குள்ள ரேட் பண்றாங்க, கிரேடு போடுறாங்கல்ல, ரேங்க் பண்றாங்க. அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. யார் சொல்றா? RBI சொல்றாங்க. மிர்ரே அசெட்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஒரு குளோபல் சென்டர் ஒன்ன இந்தியாவோட மெயின் சிட்டிஸ்ல ஆரம்பிக்க போறதா அதோட CEO ஸ்வரூப் மொஹந்தி சார் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஹெட் கோச்சா கேம்பீர், அதாவது கௌதம் கேம்பீர் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க.
இங்க டேக்ஸ் ஓவர் ஃப்ரம் டிராவிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிராவிட தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ இது முடிஞ்சா இந்த ஜிஸ்ட் மட்டும் வாசிச்சு பாருங்க. டிராஃப்ட் டிஜிட்டல் காம்பன்சேஷன் பில்னா என்ன? ஏன்னா இப்ப எல்லாமே டிஜிட்டல் டெக்னாலஜியா மாறிட்டு வர்றதுனால இது என்னன்னு பாருங்க. ஸோ இன்னைக்கு வேர்டு வந்து ஸ்வோல். ஸ்வோல்னா எக்ஸ்ட்ரீம்லி மசில்டு, அதாவது நல்ல குண்டான பர்சன், நல்ல வெயிட்டான பர்சன்ன்றது தான் ஸ்வோல். ஓகேவாங்க. ஸோ இன்னையோட நியூஸ் பேப்பர் ரீடிங் முடிஞ்சிருச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.